அக்காலங்களில் வாழ்ந்த அகஸ்தியமா மகரிஷியினுடைய தொடர்பை நாம் பெற முடியுமா என்றால் நிச்சயம் பெற முடியும். அந்த அகஸ்தியமா மகரிஷிகளை, அவருடைய உணர்வுகளை நேரடியாக அந்த உணர்வை பெறுவதற்குண்டான தியான பயிற்சியாக ஞானகுரு இதிலே அதை நமக்கு கொடுக்கின்றார்கள். அகஸ்தியமா மகரிஷின் அருள் சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று வானை நோக்கி நாம் நம் நினைவுகளை செலுத்தி ஏங்கி நாம் தியானிக்கும் பொழுது அகஸ்தியருடைய உணர்வு இங்கே படர்ந்து இருப்பதை அதை நாம் நுகரும் அந்த ஆற்றலாக நம்முடைய நினைவாற்றலை செலுத்தப்படும் பொழுது நம் கண்களின் நினைவு கொண்டு அந்த இரத்த நாளங்களிலே இந்த உணர்வுகளை பதிவாக்குகின்றது. எப்படி என்றால், நண்பன் நாம் ஒருவருடன் பழகுகின்றோம், ஆனால் அவரோ வெகு தூரத்தில் இருக்கின்றார், வெகு தொலைவில் இருக்கின்றார். ஆனாலும் அவரை எண்ணி பார்க்கப்படும் பொழுது அவருடைய உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வின் தன்மை அதை நாம் நுகரும் பொழுது அந்த உருவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனால் வெகு நாள் அவரை பார்த்து நாளாகிவிட்டதே என்று அந்த ஏக்க உணர்வு கொண்டு அந்த நண்பனை பார்க்க வேண்டும் என்று அந்த ஏக்க உணர்வு கொண்டு நாம் நண்பனை எண்ணினால் அந்த உணர்வலைகள் நிழல் படமாக அந்த உருவமாக நமக்கு தெரிய வரும். இதை போன்றுதான் அந்த அகஸ்தியமா மகரிஷி அவர் வாழ்ந்த காலத்திற்கு எண்ணங்களை செலுத்தி அவருடைய உணர்வை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிக்கப்படும் பொழுது அந்த அணுசக்தி இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று விண்ணை நோக்கி ஏங்கி அகஸ்தியன் வாழ்ந்த அக்காலத்தை எண்ணி அந்த உணர்வின் சக்தி நம் நினைவுக்குள் உடலுக்குள் அதை இழுத்து கவர்ந்து அது கொண்டு வரப்படும் பொழுது அவருடைய உணர்வலைகளை அது காட்சியாகவும் தெரியலாம். அதே சமயத்தில் அவருக்குள் விளைய வைத்த அந்த ஆற்றல் மிக்க சக்தி நம் இரத்த நாளங்களிலே கலந்து அணுக்கருவாக உருவாக வேண்டும் என்றும் நாம் ஏங்கி பெற வேண்டும். இப்பொழுது நாம் கண்ணின் நினைவு கொண்டு அந்த கருவிழியில் இருந்து அகஸ்தியன் பெற்ற உணர்வு அது பெற வேண்டும் என்று ஏங்கும் பொழுது அதையெல்லாம் ஊழ்வினை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் பதிவாகின்றது. மீண்டும் மீண்டும் அந்த அகஸ்தியமா மகரிஷிகள் எண்ணப்படும் பொழுது ஒரு நிழல் படம் போன்று எந்த கண்ணின் நினைவு கொண்டு நாம் குரு காட்டி அருளில் நினைவை நம் நினைவாற்றல் கொண்டது எண்ணி அதை இழுத்து, அதாவது வெகு தூரம் நாம் நினைவை செலுத்தி அதை இழுத்து கொண்டு வந்தாலும் இந்த காட்டில் இருப்பதை கவர்ந்து அதை நம்மை நுகரச் செய்கின்றது. அது நம் உடலுக்குள் அந்த அருள் சக்திகளை சேமிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் இழுக்க வேண்டும். என்றால் அவருடைய அருள் சக்தியை பெறுவதற்கு இது ஒரு பயிற்சி. அந்த ஆசையோடு அகஸ்தியமா மகரிஷின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி நம் உயிரான ஈசனிடம் நம் நினைவை செலுத்தப்படும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் பல கோடி நஞ்சுகளை வெல்லக்கூடிய மூலிகைகளை எல்லாம் அவர் நுகர்ந்திருக்கின்றார். அந்த மூலிகையின் மனங்கள் இப்பொழுது நாம் நம்முடைய சுவாசத்திற்கு நம்முடைய ஈர்ப்பிற்கு வரும். அந்த நறுமணங்கள் நஞ்சை வெல்லக்கூடிய அருள் மனங்களாக நாம் இப்பொழுது பெற முடியும். அதே நினைவோடு அதே உணர்வோடு கண்களை மூடி நம் கண்ணின் நினைவுடன் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் நேர்முகமாக நம் நினைவை செலுத்தி அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி எங்கள் ரத்தம் முழுவதும் படர வேண்டும், இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று கண்களை மூடி இப்படி செலுத்தப்படும் பொழுது நம் ரத்தங்களிலே அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள் உணர்வுகள் ஒரு ஊர்ந்து செல்வது போன்று ஒரு உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றும். அந்த அகஸ்தியுடைய உணர்வுகள் நம் ரத்தங்களிலே இப்படி ஊர்ந்து செல்லும் பொழுது ஏற்கனவே அங்கே அந்த ரத்தங்களிலே சுரண்டு கொண்டு தொல்லை கொடுக்கக்கூடிய அணுக்கள் அவைகளும் இந்த சக்தி பெறும் பொழுது அவருடைய செயலாக்கங்கள் ஒடுங்குகின்றது. இந்த உடலுக்குள் வலியோ வேதனையோ எது இருந்தாலும் அது குறையத் தொடங்கும். ஏனால் தீய உணர்வுகளுக்கு அந்த தீய அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காது, தடைப்படுத்தும் பொழுது அது மடிந்து விடுகின்றது. அந்த நஞ்சை வெல்லக்கூடிய அகஸ்தியமா மகரிஷி அருள் உணர்வு ரத்தங்களை கலக்கப்படும் பொழுது அந்த அணுக்கள் அனைத்து மயங்கிவிடும், வலி குறைந்துவிடும். இப்படி திரும்ப திரும்ப பூர்வ மத்தி வழியாக அகஸ்தியமா மகரிஷின் சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு செல்வதும் அகஸ்தியனோடு தொடர்பு கொள்வதும் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி பெறுவதும் பின் கண் நினைவை உடலுக்குள் செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று
ஒரு சுழற்சி வட்டம் போன்று திரும்ப திரும்ப நாம் ஏங்கி பெறுதல் வேண்டும். அதை இந்த முறைப்படி அகசியமா மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி ஏங்கி தியானித்தால் அது திரும்ப திரும்ப எண்ணும் பொழுது இந்த உடல் முழுவதும் அது ஒரு சக்கரம் போன்று சுழன்று வருவதை, இந்த இனிமையான உணர்ச்சிகள் ஒரு மகிழ்ச்சியூட்டு உணர்வாக நம் உடலுக்குள் அந்த எண்ணங்களை தோற்றுவிக்கும். நமக்குள் அந்த மகிழ்ந்த நிலை உருவாகும். இதுதான் அகசியரை நாம் தியானிக்க வேண்டிய முறை. ஏன்னா அவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இங்கே வாழ்ந்தாலும் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இன்று நம் பூமியின் துருவ பகுதியில் ஒரு எல்லையாக கணவன் மனைவி தாய் தந்தையரோடு இணைந்து ஒளி சுடராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நினைவை செலுத்தி அந்த தொடர்பு கொண்ட நிலையில் நாம் எண்ணி எடுக்கப்படும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய இளம் நீளமான ஒளி கதிர்கள் நம் புருவ மத்தியிலே வந்து மோதும். அந்த உணர்ச்சிகள் ஒரு ஒளி கற்றைகளாக அந்த ஒளியாகவே நமக்கு அறியும் தன்மை வருகின்றது. பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களை நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற உடலுக்குள் இதை செலுத்தப்படும் பொழுது நம் உடலில் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைய இணைய நம் உடலே எடை குறைந்தது போன்று இந்த உணர்ச்சிகள் தெரிய வரும். இந்த பூமியின் ஈர்ப்பின் பிடிப்பை விட்டு மிதப்பது போன்று கூட உடலில் லகுவாக ஒரு மேலே தூக்குவது போன்று இந்த உணர்ச்சிகளை நாம் உணர முடியும். ஆக இப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சப்தரிஷி மண்டல உணர்வு நாம் திரும்ப திரும்ப எண்ணி எடுக்கப்படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒளிவெறும் அணுவின் கருக்களாக உருப்பெறுகின்றது. இதையெல்லாம் நமக்கு உணர்வுபூர்வமாக நாம் அந்த சக்தி பெறுவதை நாம் அறிந்து கொள்ள, நமக்குள் வளர்த்துக் கொள்ள இது ஒரு பயிற்சி என்று கொடுக்கின்றார்கள்.